Hello friends, good evening. So if you see in my last video, I explained about DHCP configuration in Packet Tracer. So I would like to tell you one thing here that since the communication is very important to IT, so I thought to take a classes on English. It's going to be very simple and very easy. I will start with DNS today. Let me try to explain you in both Tamil and English. DNS அப்படின்னா என்ன வெரி பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைம் ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷின் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக ஐபி அட்ரஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம ஜிமெயில் இருக்குது, யாஹூ இருக்குது, சிஸ்கோ இருக்குது, லாட் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. எந்த வெப்சைட்டையுமே நம்ம வந்து பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரிப்ளை ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபி அட்ரஸ் தான் வரும். இப்போ காமிக்கிறேன். When I try to ping gmail.com, the name is gmail.com, but it is giving the IP address which is 172.217.166.101. நான் சொன்ன ஐபி இங்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த gmail.com அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி வழியாக தான் கம்யூனிகேட் பண்ணுது. ஆனால் இந்த ஐபியை வந்து நம்மளால் ஞாபகம் வச்சுக்கிட்டு பிங் பண்ண முடியாது அப்படின்றதுனால அதை வந்து நேமுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ gmail.comங்கிற நேம் யார் வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் yahoo.com பிங் பண்ணுறேன். When I try to ping yahoo.com, the IP address is 72.30.35.9. So any website, if you ping, you will get an IP address. So actually, the networking terms, communication between the systems or the network will happen only through the IP address. But since we can't remember all the IP addresses, it is converted to the name. So, ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா டெக்னிக்கல் பர்சனாக பார்த்தீங்கன்னா ஸோ சம்வேர் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த நேமை பிங் பண்ணால் இந்த ஐபி அட்ரஸ்க்கு போகணும், இந்த சர்வருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சம்வேர் எங்கேயோ கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் வந்து gmail.com பிங் பண்ணேன். அப்போ என்னுடைய மிஷினில் என்ன மாதிரி பேக்கெட், என்ன மாதிரி ஒரு டிராஃபிக் ஜென்ரேட் ஆயிடுச்சு, அந்த டிராஃபிக் எங்கே போய் எங்கேயோ சம்வேர் என்ட்ரி பண்ணியிருக்கிறாங்கல்ல. gmail.comனா 172.217.166.101க்கு தான் அசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஐபியை நீ ரிசால்வ் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த பர்சனுக்கு கொடுன்னு சொல்லிட்டு சம்வேர் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நான் gmail.com பிங் பண்ணும்போது எப்படி எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் கிடைச்சது, ஸோ எப்படி என்னுடைய மிஷின்ல இருந்து டிராஃபிக் ஜென்ரேட் ஆகி அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸில் போய் அந்த பிளேஸை போய் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு எப்படி எடுத்துகிட்டு வந்தது அப்படிங்கிறது தான் வந்து டிஎன்எஸ்ல பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்எஸ் அப்படின்னா என்னன்னா டொமைன் நேம் சிஸ்டம். அதனுடைய பர்பஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நேம் கொடுத்தோம்னா அந்த நேமுக்கு ரிலவெண்டான ஐபி அட்ரஸை போய் கண்டுபிடிச்சிட்டு வர்றது தான் வந்து டிஎன்எஸ். டிஎன்எஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கி நம்ம கொடுக்குற ஐபி அட்ரஸ்க்கு நம்ம கொடுக்குற நேமுக்கு என்ன ஐபி அட்ரஸோ அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறது தான் டிஎன்எஸோட வேலை. ஸோ இப்போ உங்களுக்கு டிஎன்எஸ்னா நான் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ சம்வேர் டிஃபைன் பண்ணியிருக்கிறாம நமக்கு பிங் பண்ணுறோம், இதோட நமக்கு யூஆர்எல் நேமுக்கு ஐபி கிடைச்சிருச்சு. ஓகே, இது வந்து ஒன் டைம் ஆக்டிவிட்டியா இல்லை ஒவ்வொரு டைம் நம்ம பிங் பண்ணும்போதும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் டைம் ஆக்டிவிட்டி. ஒன் டைம் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா இப்போ வந்துட்டு எனக்கு gmail.comோட ஐபி வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு 172.217.166.101 அப்படின்னு கிடைச்சிருச்சுன்னா என்னுடைய இந்த விண்டோஸ் 10 நான் வச்சிருக்கிற இந்த லேப்டாப்ல மெமரி ஒன்று இருக்குல்ல, கேஷ் மெமரின்னு இருக்குது. கேஷ் மெமரி அப்படின்னா என்னன்னா டெம்பரவரியா நமக்கு மிஷினுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான். அது வந்து டிஎன்எஸ்க்குன்னு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ gmail.comக்கு இந்த ஐபி அட்ரஸ் வந்திருக்குதுன்னு சொன்னால் நம்ம லோக்கல் மிஷினில் ஆட் பண்ணிக்கும். ஓகே, gmail.com இதுதான் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் என்னுடைய லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இந்த என்ட்ரி அங்கே இருக்கும். நான் எப்போ gmail.com பிங் பண்ணாலும் இந்த ஐபி அட்ரஸ் வந்துடும் எனக்கு. ஸோ இப்போ நான் புதுசாக cisco.comனு ஒரு வெப்சைட்டை பிங் பண்ண போகிறேன். ஆனால் என்னுடைய லோக்கல் மிஷினில் என்ட்ரி இல்லை. லோக்கல் மிஷினில் இருக்கிற அந்த டிஎன்எஸ் கேஷ் டேபிளில் வந்து cisco.comோட ஐபி அட்ரஸ் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் என்ன ஆகும், என்னுடைய ரெக்வெஸ்ட் வந்து டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். அந்த டிஎன்எஸ் சர்வரோட வேலை என்னன்னா இந்த மாதிரி எந்தெந்த வெப்சைட் எங்கெங்கே டொமைன் கிரியேட் பண்ணாலும் அதுக்கு என்ன ஐபி அட்ரஸ் பைண்ட் பண்ணுறாங்க, அசைன் பண்ணுறாங்கிறதெல்லாம் கேதர் பண்ணி அந்த டேபிளில் வச்சுக்கிறது தான் அந்த டிஎன்எஸ் சர்வரோட வேலை.
ஸோ பப்ளிக்காக யார் வேணாலும் போய் இந்த பர்டிகுலர் யூஆர்எலுக்கு என்ன ஐபி அட்ரஸ்ன்னு கேட்கலாம். அப்போ இந்த டிஎன்எஸ் அப்படிங்கிற அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்னுடைய மிஷினில் ஐபி கான்ஃபிக். ஸோ விண்டோஸ் மிஷின் நான் சொன்னேன், இப்போ எல்லா விண்டோஸ் மிஷினுக்கும் வந்துட்டு ஐபி அட்ரஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ என்னுடைய மிஷினுக்கு என்ன ஐபி அட்ரஸ் வந்திருக்குதுன்னு பார்க்கணும்னா ஐபி கான்ஃபிக்னு நான் டைப் பண்ணுறேன். இதில் நிறைய ஐபி அட்ரஸ் இருக்கும், இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மிஷினுக்கு ஈத்தர்நெட் அடாப்டர் ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். 192.168.1.9 வந்திருக்குது, சப்நெட் மாஸ்க் வந்திருக்குது, கேட்வே வந்திருக்குது. ஸோ இதில் டிஎன்எஸ் அப்படிங்கிறத காணலை. சப்போ என்னுடைய மிஷினுக்கு இது புதுசாக நான் cisco.com அப்படிங்கிற வெப்சைட்டை சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதனுடைய ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு வரதுக்கு டிஎன்எஸ் சர்வர் வேணும். அது இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறேன், அசைன் பண்ணியிருக்கிறேன், ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐபி கான்ஃபிக் /all இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ்க்கும் அசைன் பண்ணியிருக்கிற டிஎன்எஸும் வரும். இப்போ நம்ம பார்த்தோம், எனக்கு 192.168.1.19 தான் ஐபி இருந்தது. ஸோ என்னுடைய டிஎன்எஸ் சர்வர் வந்து 192.168.1.3 அண்ட் ஒன் மோர் டிஎன்எஸ் 192.168.1.34. ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இந்த இடத்துல எதுக்கு 2 டிஎன்எஸ் சர்வர் இருக்குது அப்படின்னா, என்னுடைய கம்பெனியில் 2 டிஎன்எஸ் சர்வர் நாங்கள் வச்சிருக்கிறோம். 192.168.1.3 அண்ட் 192.168.1.34. எதுக்கு 2 டிஎன்எஸ் வச்சிருக்கிறோம்னா, இது வந்து கைண்ட் ஆஃப் லோட் பேலன்சர். லோட் பேலன்சர் என்ன, ஒருத்தர் இல்லாட்டி இன்னொருத்தர் ஆன்சர் பண்ணுவாங்க. 2 பேரும் சேம் சர்வீஸ் தான், 2 பேர் சேம் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 1.3ல நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் 1.34ல அப்டேட் ஆகும். 1.34ல நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் 1.3ல அப்டேட் ஆகும். 1.3 சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா கூட 1.34 ஒர்க் ஆகும். 1.34 டவுன் ஆயிடுச்சுன்னா கூட 1.3 ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி எனக்கு லோட் பேலன்சர், திஸ் இஸ் கால்ட் லோட் பேலன்சர். லோட் பேலன்சர்னா ஒரே வேலையை 2 பேர் செய்கிறாங்க, ஒருத்தர் இல்லாட்டி கூட இன்னொருத்தர் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்காக தான் லோட் பேலன்சர். ஸோ 2 சர்வர்லையுமே டிஎன்எஸ் அப்படிங்கிற சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் புதுசாக ஒரு வெப்சைட்டை நான் வந்து பிங் பண்ண போகிறேன், அதனுடைய ஐபி எனக்கு வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சர்வரை போய் என்னுடைய மிஷின் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணும், இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு என்ன ஐபின்னு சொல்லி. இந்த மிஷினில் இருக்க அந்த டிஎன்எஸ் சர்வீஸ் வந்துட்டு வெளியில் போய் பப்ளிக் இன்டர்நெட்டுக்கு போய் வெப்சைட்டோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து எனக்கு இங்கே காமிக்கும். ஸோ இப்போ ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும், உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது டிஎன்எஸ்னா என்னன்னு சொல்லி, பட் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னென்னா, சின்ன கமெண்ட் நான் யூஸ் பண்ணேன், ஐபி கான்ஃபிக்னு யூஸ் பண்ணேன், ஐபி கான்ஃபிக் ஆல் அப்படின்னு யூஸ் பண்ணேன். ஸோ டிஎன்எஸ் சர்வர்னா என்னன்னு சொன்னேன். இந்த சின்ன பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை சேம் ஐபி அட்ரஸ் டேட்டாவில் வந்து இன்னொரு விதமாக பார்க்கலாம். நான் இப்போ பார்த்தது வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் வழியாக பார்த்தேன். ஸோ இந்த கமெண்ட் ப்ராம்ப்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்ட்டில் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஐபி கான்ஃபிக்னு போட்டேன். ஸோ இதை பார்க்குறதுக்கு இன்னொரு வழி என்ன இருக்குன்னா, நம்ம இது வந்து டாஸ்க் பார், இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், இங்கே வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க ப்ரோக்ராம் லிஸ்ட் எல்லாம் இருக்கும். இதில் லாஸ்ட்டில் நெட்வொர்க் சிம்பிள் இருக்குது, அதில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ்ங்கிறது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஈத்தர்நெட் கிளிக் பண்ணுறேன். அதில் சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன்ஸுங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் எனக்கு நிறைய அடாப்டர் இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், நீங்கள் நிறைய எடுத்துக்காதீங்க. ஸோ ஈத்தர்நெட் இருக்குது, நான் ஈத்தர்நெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் எடுக்கிறேன். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 192.168.1.19 அண்ட் டிஎன்எஸ் சர்வர். ஸோ நம்ம ரெண்டு வழியில் வந்து ஐபி அட்ரஸை செக் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு த்ரூ கமாண்ட், இன்னொன்று வந்து த்ரூ GUIங்கிறது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதுதான் வந்து இப்போ எப்படி பார்த்தோன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸில் போய் செக் பண்ணணும். அது வந்து GUI, இது கமாண்ட் வழியாக பார்க்குறது. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து கமாண்ட் லைன், ஏன்னா அது ரொம்ப ஈஸி, குயிக்காக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ப்ரௌசர் இது வந்துட்டு எல்லாரும் பண்ணுவாங்க, லாங் ரூட் GUI வழியாக பண்ணுறது. ஸோ CLI வழியாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சேம் டிஎன்எஸ் செட்டிங்ஸை வந்துட்டு நீங்கள் பேக்கெட் ட்ரேசர் சாஃப்ட்வேர் வழியாக கூட கான்ஃபிகர் பண்ணி செக் பண்ணலாம். அதை நான் இப்போ குயிக்காக கான்ஃபிகர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்கெட் ட்ரேசர் சாஃப்ட்வேரில் வந்து ஒரு சுவிட்சும் 3 மிஷின் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சர்வர் 2 மிஷின் இருக்குது. சர்வர் ஐபி வந்து 192.168.1.1 கொடுத்துருக்கிறேன். நான் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் அசைன் பண்ணியிருக்கேன், வேறு எந்த கான்ஃபிகரேஷன் இன்னும் செட் பண்ணல. ஓகே, இப்போ நான் ஒரு பிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 192.168.1.2ல இருந்து 192.168.1.3 பிங் பண்ண போகிறேன். ஸோ பிங் 192.168.1.3. I'm getting the reply. It means the machine is reachable. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 192.168.1.3 அப்படிங்கிற அந்த மிஷினுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறேன்.
இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 192.168.1.3 அப்படிங்கிற மிஷினுக்கு cisco.com அப்படிங்கிற ஒரு நேமை வந்து அசைன் பண்ண போறேன். நான் வந்து இப்போ வந்து cisco.com அப்படிங்கிறத பிங் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்ஸே வராது. பிங் ரெக்வெஸ்ட் could not find host cisco.com அந்த மாதிரி ஒரு மிஷினே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்துருச்சு. நான் இப்போ என்ன பண்ணேன், 2 விஷயம் பண்ணணும். ஒன்று 192.168.1.3 அப்படிங்கிற ஐபிக்கு cisco.com அப்படிங்கிறத பைண்ட் பண்ணி எங்கேயாவது டேபிளில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் 192.168.1.2 அப்படிங்கிற மிஷின்லேருந்து நான் பிங் பண்ணும்போது என்னுடைய டிஎன்எஸ் ரெக்வெஸ்ட் நான் cisco.com அப்படிங்கிறத பிங் பண்ணால் அது எந்த மிஷின் எந்த டிஎன்எஸ் சர்வரை போய் நான் இந்த நேமுக்கு ஐபி அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற டிஎன்எஸ் சர்வரை நான் 192.168.1.2 அப்படிங்கிற மிஷினுக்கு டிஎன்எஸ் சர்வரை அசைன் பண்ணுவேன். 2 வேலை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், 192.168.1.1 அப்படிங்கிற சர்வருக்கு போகிறேன். போயிட்டு சர்வீசஸ் போகிறேன், டிஎன்எஸ் போகிறேன். இங்கே டிஎன்எஸ்ல வந்து டிஎன்எஸ் சர்வீஸ் ஆஃப் இருக்குது, அதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு நேமில் cisco.com அப்படின்னு டைப் பண்ணுறேன். அட்ரஸ் 192.168.1.3 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஆட் கொடுக்குறேன். ஸோ cisco.com அப்படிங்கிற நேமுக்கு 192.168.1.3 அப்படிங்கிற ஐபி அட்ரஸை இங்கே பைண்ட் பண்ணியாச்சு. டிஎன்எஸ் சர்வீஸ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி டிஎன்எஸ், டிஎஸ்சிபி, ஹெச்டிடிபி இந்த சர்வீசஸ் எல்லாம் இந்த சர்வர் மிஷினில் இருக்கும், இந்த கிளைண்ட் மிஷினில் இருக்காது. ஓகே, இப்போ சர்வரில் வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன் cisco.comக்கு வந்து 192.168.1.3ன்னு சொல்லி. இப்போ நான் இந்த மிஷினில் இருந்து பிங் பண்ணும்போது என்னுடைய டிஎன்எஸ் டிராஃபிக் வந்து இந்த சர்வருக்கு போனாதான் அந்த டேபிள்ல இருந்து அப்டேட் பண்ணி எனக்கு சொல்ல முடியும் 1.3 தான் அதனுடைய ஐபின்னு சொல்லி. ஸோ இப்போ பாருங்க டிஎன்எஸோட பர்பஸ் நமக்கு தெரியும். ஐபி கான்ஃபிகரேஷன் போகிறேன், முன்னாடி டிஎன்எஸ் காலம்ல எம்டியா விட்டேன், இப்போ டிஎன்எஸ் ஆட் பண்ணுறேன் 192.168.1.1. இது என்னுடைய டிஎன்எஸ் சர்வர், ஏன்னா அங்கே தான் நான் என்ட்ரி பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பண்ணுறதுலாம் மேனுவல் என்ட்ரி. ஸோ இப்போ தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து டைனமிக் என்ட்ரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட்லாம் போக சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் டிஎன்எஸ் சர்வர் ஆட் பண்ணியாச்சு. என்னுடைய 1.2 மிஷினில் இதுதான் டிஎன்எஸ் சர்வர்னு சொல்லியாச்சு. இந்த டிஎன்எஸ் சர்வரில் நான் மேனுவலாக என்ட்ரி பண்ணியிருக்கேன் cisco.comக்கு இதுதான் ஐபின்னு சொல்லி. இப்போ நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் போகிறேன், சேம் cisco.com பிங் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பாருங்கள், ரிப்ளை ஃப்ரம் 192.168.1.3. இப்படி தான் டிஎன்எஸ் சர்வர் ஒர்க் ஆகும். ஆஃபீஸில் மேனுவலாக நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம், பப்ளிக்கில் வந்து மேனுவலாக என்ட்ரி பண்ண மாட்டாங்க. எப்படி வந்து டிஹெச்சிபி கான்செப்ட் இருக்குதோ டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக், நம்ம இப்போ என்ட்ரி பண்ணது வந்து ஸ்டாட்டிக் டிஎன்எஸ் மேனுவலாக என்ட்ரி பண்ணியிருக்கிறோம். ஸோ டைனமிக் டிஎன்எஸ் இருக்குது, அதை போக போக பார்க்கலாம். இன்னைக்கு டிஎன்எஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸை பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் குயிக்காக சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். பாய்.